Nowadays it is not a major surgery. ஒரு சின்ன ஆபரேஷன் within 1 week காயம் இருந்த இடம் தெரியாம போயிடும். She is having complex, doctor. சர்ஜரி பண்ணா இன்னும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறாங்க. இட்ஸ் அப் டு யூ. எப்படியோ இவங்க முகத்துல இருக்கிற வடு மறைஞ்சு பழைய மாதிரி ஆயிடும். நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும். Nothing to worry. I will do it. கேட்க மறந்துட்டேன். அவங்க மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்களே, நீங்க அவங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். பிரேமா, உங்க மேல அக்கறை எடுத்துக்க இப்படி ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். கொஞ்ச நாளா உங்களை தனியா சந்திக்கிறதே அபூர்வமா போச்சு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இப்பதான் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நான் கூட உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், ஆனா முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ரேஸுக்காக மெட்ராஸ்க்கு போறேன். அதுக்குள்ள உங்ககிட்ட அதை நான் சொல்லிட்டு போகணும் தான் வந்தேன். என்ன சொல்லுங்க? நீ ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு இருந்தே. நீங்க முதல்ல சொல்லுங்க. நீ சொன்ன நான் சொல்றேன். நீங்க தான். வாழ்க்கையிலேயே ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பெரிய பரிசு எது? அத பத்தி உங்ககிட்ட பேசணும்னு தான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த பரிசு என்ன தெரிஞ்சா you will get surprised. அந்த பரிசு அது சஸ்பென்ஸ். இப்ப நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. உங்க அக்கா கிட்ட அத பத்தி கேட்கணும்னு நினைச்சு முடியாம போச்சு. இப்ப ரேஸ் டேட்டும் வந்துருச்சு. நான் நாளைக்கு ரேஸ்ல கலந்துக்க போறதுக்கு முன்னாடி அவங்க நல்ல பதிலோட கலந்துகிட்டா நிச்சயமா முழு திருப்தியோட நான் வின் பண்ணிடுவேன். காலையில நீங்க நர்சிங் ஹோம் வந்திருந்தப்பவே அத பத்தி அக்கா கிட்ட கேட்டுக்கலாமே. எனக்கு என்னமோ அவங்க கிட்ட நேர்ல கேட்க தைரியம் இல்ல. காதலிக்கு மட்டும் தைரியம் இருக்கு, அத பத்தி கேட்க தைரியம் இல்லையா? நீங்க ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் அக்காட்ட கொடுத்துறேன். இல்ல பிரியா, லெட்டர் எழுதுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு நல்ல ஐடியா. நீங்க சொல்ல வேண்டியத இந்த கேசட்ல சொல்லுங்க, நான் அக்காட்ட கொடுத்துறேன். குட் ஐடியா. நீ இங்க இருந்தா எனக்கு பேச வராது. இந்த கேசட்ல எல்லாம் பேசிட்டேன், உங்க அக்கா கிட்ட கொடுத்துரு. என் உயிரில் வசிக்கும் உயிரே, உன்னை தவிர வேறொருத்தியை என்னால் ஒப்புக்காக கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்திருந்தேன். பிரேமா, இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது. பிரேமா, நாளை காலையில 5:30 மணி வரைக்கும் நான் மெட்ராஸ் இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல இருப்பேன். ஃபோன் நம்பர் 842757. 5:30 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஸ்டேடியத்துல இருப்பேன். ஃபோன் நம்பர் 443505. உடம்புக்கு நல்லா ஆயிடுச்சு, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போறேனே. ஐயா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த அக்காவை நடிச்சுப்பியா? அக்கா அக்கா, நான் வீட்டுக்கு போனா எப்போ உங்க ஞாபகம் தான் இருக்கும். அக்கா, இந்த கேசட்ல நல்ல சாங்ஸ் இருக்கு, கேளு. நான் போய் பிளாஸ்க்ல காஃபி கொண்டு வரேன். சரிம்மா. அக்கா அக்கா, இதுல நான் ஒரு பாட்டு பாடுறேன்க்கா. அப்பதான் உங்களுக்கு இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் என் ஞாபகம் வரும். பாடு. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு
புத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திருச்சு வெக்கத்தை கூப்பிடுறாங்க வர அக்கா சாங்ஸ் கேட்டியா ஐயோ சாரிமா அந்த மீனா பொண்ணு பாட்டு படிச்சா அத ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஐயோ என்னக்கா இப்படி பண்ணிட்ட சரி விடுமா இப்ப அந்த சாங்ஸ் இல்லனா என்ன அதுதான் உன் வாழ்க்கையே அடங்கி இருக்கு பொத்தி வச்ச வெக்கத்தை விட்டு பொத்தி பேசி பேசி என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்திருந்தேன் பிரேமா. இப்ப உன்னை தவிர வேறொருத்தியை என்னால் ஒப்புக்காக கூட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஏங்கா உன்னையே உலகோன்னு நம்பி இருந்த அந்த உத்தமரை உன்னால எப்படிக்கா மறக்க முடிஞ்சது? என்னடி உளற? நான் ஒண்ணு உளரல. உன்னுடைய பழைய காதலை ஞாபகப்படுத்தினேன். அவர் உன் மேல வச்சிருந்த அன்ப கேசட்ல கேட்ட எனக்கே இந்த அளவுக்கு பாதிப்புனா அதை நேர்ல அனுபவிச்ச நீ கொஞ்சம் கூட இதயம் இல்லாதவளா அவரை உதாசீனப்படுத்திருக்கே. அது உன்னால எப்படிக்கா முடிஞ்சது? பிரியா, நான் அவரை லவ் பண்ணலமா. அவர் கேசட்ல பேசுனதை கேட்டு நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காத. நான் ஒண்ணு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. ஆனா நீதான் ஒரு நல்லவரை மிஸ் பண்ணிட்ட. நான் ஒரு பைத்தியக்காரி. என்னோட அறியாமையால அவர் உண்மையில வச்சிருந்த உண்மையான அன்பு புரிஞ்சுக்காம நானும் அவரை காதலிச்சுட்டேன். அதனாலதான் பிரியா சொல்றேன், நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்க. என்னோட வாழ்க்கை முடிஞ்சு போன கதை. விதின்னு ஒண்ணு இருக்கு. யாருக்கா சொன்னது? நாம உருவாக்கிக்கிறது தான் விதி. நாளைக்கு அவருக்கு நடக்க போறது 2 பந்தயம். ஒண்ணு ஓட்ட பந்தயம், இன்னொன்னு அவரோட வாழ்க்கை பந்தயம். அந்த 2 பந்தயத்தையும் அவர் ஜெயிக்கணும்னா நீ அவர் லவ் பண்ணித்தான் ஆகணும். இல்லம்மா, என்னால அது முடியாது. உன் முகத்துல ஏற்பட்ட வடுவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது. ஆனா அவரோட இதயத்துல ஏற்பட்ட வடுவுக்கு எங்கக்கா இருக்கு சர்ஜரி? சொல்லுக்கா. பிரியா, இப்ப நீ என்ன செய்ய சொல்ற? நீ அவரை லவ் பண்ணணும்னு சொல்ற. அது உடனே இப்பவே அவருக்கு போன் பண்ணி சொல்லணும். வா போலாம். ஐயோ, அவரோட போன் நம்பர் கூட இதுல தானே இருக்கு. வா. போன் நம்பர் மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. என் வாழ்க்கையில உன்னை சந்திச்ச ஒவ்வொரு நிமிஷமும் என்னையே உங்ககிட்ட கொடுத்திருந்தேன். பிரேமா, இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. என்ன அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது. பிரேமா, நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. சார், பாம்பே கால். உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு. ஹலோ, இந்தியன் ஏர்லைன்ஸ். இன்னைக்கு நைட் மெட்ராஸ் ஃபிளைட்க்கு 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. ஃபிளைட்ல இடம் இல்லையா? early morning ஏதாவது ஃபிளைட் இருக்கா? காலையில 6 மணிக்கா? இப்ப என் வாழ்க்கையிலையும் பந்தயத்திலையும் ஜெயிக்கிறது நாளை காலையில 6 மணிக்குள்ள எனக்கு நீ சொல்ற பதில்ல தான் இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு நீ சொல்ல முடியாது. ஹலோ ஹலோ, நாளைக்கு மார்னிங் ஃபிளைட்ல 2 டிக்கெட் புக் பண்ணுங்க. Get ready! On to the field! On to the field, please! காட்டன் ப்ளீஸ். சீக்கிரம் கொடுப்பா. இன்னும் கொஞ்சம் கொடு.
ஏற்பட்டிருக்கு. இதை வச்சுக்கிட்டு இப்படி நெக்ஸ்ட் இயர் கிளம்பிக்கலாமே. இட்ஸ் ஓகே, ஐ கேன் மேனேஜ். ஓகே. Fall in line! Attention please. Indian Airlines announces the departure of flight 172 from Bombay to Madras. Thank you. Your attention please. Indian Airlines announces the arrival of flight 172 from Bombay to Madras. Thank you. Mahesh, I love you. Mahesh, I love you. Mahesh, I love you. Mahesh, I love you. Mahesh, Mahesh, I love you. Mahesh, I love you. Mahesh, hurry up, Mahesh. பஞ்சாபை சேர்ந்த ருத்ரேஷ் சிங் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த மகேஷ் மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருக்கிறார். Mahesh, hurry up. Hurry up, Mahesh. இந்த மகேஷ் முன்னணியில் வந்து Hurry up, கொண்டிருக்கிறார். Mahesh. தமிழ்நாட்டை சேர்ந்த ஓட்டப்பந்தய வீரர் மகேஷ் வெற்றி பெற்று விட்டார்.